இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ வந்து யசுகையோட உடலை வந்து சாக்கு துணியால் கட்டிக்கிட்டு அதை வந்து ஒரு கட்டை வண்டியில் வந்து ஏற்றிடுவாங்க. ஆள் இல்லாத குதிரை ஒன்றை வந்து அந்த வண்டியை வந்து இழுத்துட்டு செல்ல ஆரம்பிக்கும். அந்த வயதான மந்திரவாதி வந்து பறை போன்ற ஒரு வாத்தியத்தை வந்து வாசிச்சுக்கிட்டே வந்து முன்னாடி நடப்பார். இந்த யசுகையோட குடும்பத்தினர் வந்து வண்டியோட பின்னாடி வந்து வருவாங்க. இதுதான் அவங்களோட கலாச்சாரத்துப்படி இறுதி ஊர்வலமாக வந்து இருக்குது. இப்போ இந்த கட்டவண்டி வந்து சமவெளியை தாண்டி மேடான பகுதிகளுக்கு வந்து செல்ல ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த யசுகையோட உடல் வந்து வண்டியிலேருந்து கீழேயும் விழுகுது. இப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இதுதான் வந்து இறுதி சடங்குக்கான நிறைவேற்றக்கூடிய ஒரு சரியான இடம் அப்படின்னு வந்து கடவுள் வந்து தீர்மானிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறையை தட்டி தட்டி அந்த நாடோடி பாடல்களை வந்து பாடிக்கிட்டே அந்த மந்திரவாதி வந்து பாடுறாரு. மந்திரவாதி வந்து யசுகையோட உடலை வந்து பாடிக்கிட்டே வந்து சுற்றி சுற்றி வராரு.